செயின் சர்வேயிங்கில் ஃபஸ்ட்டு சிலபஸ்ல என்ன இருக்குது? சர்வேயிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரிங்களா? அப்போ சர்வேயிங்னா என்ன ஃபஸ்ட்டு? சர்வேயிங்னா என்னது? சர்வேயிங்னா இப்போ ஒரு எர்த்து சர்ஃபேஸில், அதாவது கவனிங்க, இப்போ ஒரு எர்த்து சர்ஃபேஸில் சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் பொசிஷனை கண்டுபிடிக்கிறது தான் சர்வேயிங். சரிங்களா? அதாவது த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஒரு ஆப்ஜெக்டோட, அதாவது எர்த் சர்ஃபேஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த எர்த் சர்ஃபேஸ், அதுக்கு பேர் தான் சர்வேயிங். சரிங்களா? இந்த எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? இது ஒரு எம்சிக்யூ. இதே ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியா? த ஆர்ட் ஆஃப், அதாவது எர்த் சர்ஃபேஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது தான் சர்வேயிங். ஓகேவா? எதை வச்சு கண்டுபிடிப்போம் சொல்லுங்க? எதை வச்சு கண்டுபிடிப்போம்? பை மீன்ஸ் ஆஃப், அதாவது ஒன்று டைரக்ட் மெஷர்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டு, அந்த மெஷர்மெண்ட்டு டைரக்ட் மெஷர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ டைரக்டோ இல்லை இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்டோ, அதுவும் வித் ஹெல்ப் ஆஃப் டிஸ்டன்ஸு, டைரக்ஷனு, எலிவேஷன், அதாவது பை மீன்ஸ் ஆஃப் பை மீன்ஸ் ஆஃப் டைரக்டா நம்மளே ஃபீல்டில் இறங்கி பண்ணுறது மெஷர்மெண்ட் எடுக்குது டைரக்ட், அல்லது இன்டைரக்டா, அல்லது இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ். இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸு ஆஃப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸு, டைரக்ஷன், டைரக்ஷனு அண்ட் எலிவேஷன். ஓகேவா? இப்போ இதில் டிஸ்டன்ஸுக்கு தான் நான் வந்திருக்கேன். டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் செயின் சர்வேயிங் நான் வந்திருக்கேன். சரிங்களா? செயின் சர்வேயிங் நான் வந்திருக்கேன். இந்த டைரக்ஷனுக்கு யாருக்கு எதை படிப்போம்? டைரக்ஷனுக்கு எந்த டைரக்ஷன்ல சொல்றது? எப்படி ஒரு பாயிண்ட் வந்து எர்த் சர்ஃபேஸில் எந்த டைரக்ஷனுக்குன்னு சொல்றது வந்து எந்த சர்வே மூலமா தெரிஞ்சுப்போம்? இப்போ டிஸ்டன்ஸுக்கு நான் வந்துட்டேன் செயின் சர்வேயிங்க. எஸ். டைரக்ஷனுக்கு காம்பஸ்ஸு. எலிவேஷனுக்கு யாரு? என்ன சர்வே எலிவேஷனுக்கு? எஸ் எஸ் லெவலிங். எஸ். எலிவேஷனுக்கு லெவலிங். சரிங்களா? இப்போ இந்த செயின் சர்வே இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ சர்வேங்கன்னா என்ன பார்த்தாச்சா? இப்போ எர்த் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட், அது ரிலேட்டிவ் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து சர்வேயிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேயிங். சர்வேயோட ஆப்ஜெக்டிவ் என்ன? ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேயிங். சர்வேயிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன? சொல்லுங்க. சர்வேயோட ஆப்ஜெக்டிவ், சர்வேயிங்கோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னது? டு ப்ரிப்பேர் பிளான். பிளானு அல்லது மேப் அல்லது பிளான். சரிங்களா? இது ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம ஆப்ஜெக்டிவோட, சரி, நம்ம சர்வேயிங்கோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ். சரிங்களா? பிளான் ஆர் மேப். ஓகேவா?
சரிங்களா? பிளானர் மேப்பு. இப்ப பிளானர் மேப்னா என்னது? பிளானர் மேப்புங்கிறது என்னது? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபிக்கல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் graphical representation of features of S surface. Features of எர்த் சர்ஃபேஸ். சரிங்களா? ஒரு எர்த் சர்ஃபேஸில் உள்ள எர்த் சர்ஃபேஸில் உள்ள ஃபியூச்சர்ஸோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஒரு பிளானார் மேப்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பிளான் அல்லது மேப்பு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்றது சின்னதாக பார்த்துருவோம். சரிங்களா? பிளானு இங்கிட்டு மேப் ரெண்டுத்துக்குள்ள சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ பிளானுங்கிறது எங்கே இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம்? மேப்புங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள்? இப்போ ஏரியா வச்சு சொல்லுங்களேன். ஏரியா வச்சு சொல்லுங்கள். ஸ்மாலர் ஏரியா வந்தால் எதை யூஸ் பண்ணுவோம்? லார்ஜர் ஏரியா வந்தால் எதை யூஸ் பண்ணுவோம்? இப்போ லார்ஜர் ஏரியாவுக்கு பிளானா மேப்பா? ஒரு லார்ஜ் ஏரியா சர்வே பண்ண போகிறோம். மேப் யூஸ் பண்ணுவோம், பிளான் யூஸ் பண்ணுவோமா? எஸ், கரெக்ட் எல்லாம் கரெக்டானே, சூப்பர். லார்ஜர் ஏரியாவுக்கு நம்ம சர்வே பண்ணும்போது நம்ம மேப்பை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? லார்ஜர் ஏரியா எஸ், லார்ஜர் ஏரியா நம்ம சர்வே பண்ணும்போது நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம். பிளானுக்கு ஸ்மாலர் ஏரியா. இப்போ ஸ்மாலர் ஏரியா அப்படின்னா ஸ்கேல் எப்படி இருக்கும்? எஸ், தனசேகரன் கரெக்ட். இப்போ பிளானுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன இருப்போம்? நம்ம வீடு இருக்கு இல்லையா? ஹோம், நம்ம வீடு எடுத்துக்கிறோம். நம்ம வீடு வந்து என்ன சொல்கிறோம்? வீட்டோட மேப் எடுங்க நான் சொல்கிறோம். சரிங்களா? வீடுங்கிறது ஒரு சின்ன ஏரியா. இப்போ ஸ்மால் ஏரியா. சரிங்களா? இப்போ ஸ்மால் ஏரியா இதில் யூஸ் பண்ணுற ஸ்கேல் என்ன இருக்கும்? இதில் யூஸ் பண்ணுற ஸ்கேலு லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். எஸ், இதில் யூஸ் பண்ணுற ஸ்கேலு லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளான், அதாவது பிளான் மேப் ரெண்டுமே என்ன அப்படின்னா, இப்போ ஃபீல்டில் வந்து ஒரு ஒரு சர்வே பண்ண போகிறோம். அந்த ஃபீல்டில் பண்ணுற சர்வேவை நான் பேப்பரை கொண்டு வரணும். சரிங்களா? அதுதான் ரெண்டுமே. பிளான் மேப் ரெண்டுமே அதான். இப்போ ஒரு இப்போ கிராஃப் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும் கிராஃப்லாம் போட்டிருப்போம். இப்போ ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிட் வேணாம் ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? அதுமாதிரி இப்போ ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் 5 சென்டிமீட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லேண்டில் 5 சென்டிமீட்டர் லென்த்து உள்ள ஒரு யூனிட் வந்து இங்கே கிராஃபில் ஒரு யூனிட்டுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிராஃபில் ஒரு யூனிட் வந்து லேண்டில் 5 சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இதே இன்னொன்று, ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5000 சென்டிமீட்டர் போகிறோம்னு வச்சுக்கோங்க. 5000 சென்டிமீட்டர் அப்போனா மேப்பில், அதாவது நம்ம கையில் இருக்கிற பேப்பரில் ஒரு யூனிட் இருக்குல்ல, அது வந்து லேண்டில் இருக்கிற 5000 சென்டிமீட்டருக்கு சமம்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? இது ரெண்டுல வந்து இப்போ எது லார்ஜ் ஸ்கேலு? எது லார்ஜ் ஸ்கேலு? 5 சென்டிமீட்டருக்கு லார்ஜ் ஸ்கேலா? இல்லை ஒரு யூனிட்டுக்கு 5000 சென்டிமீட்டருக்கு லார்ஜ் ஸ்கேலா? எஸ், 5 சென்டிமீட்டர். கரெக்ட். மணிகந்த், தனசேகரன், ராஜீவ் கரெக்டுங்க. ஒரு யூனிட்டுங்கிறது 5 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து லார்ஜ் ஸ்கேல். சரிங்களா? இதுதான் வந்து லார்ஜ் ஸ்கேல். ஒரு யூனிட்டுக்கு 5000 சென்டிமீட்டருங்கிறது ஸ்மால் ஸ்கேல். ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் தானே என்ன அர்த்தம்? ஸ்மால் ஸ்கேல்னா லார்ஜர் ஏரியா. ஸ்மால் ஸ்கேல் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லார்ஜர் ஏரியா மெஷர் பண்ணுறதுக்கு தான்ப்பா நம்ம ஸ்மால் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு யூனிட் ஒரு 5000 சென்டிமீட்டர் இருக்கு. லேண்டில் 5000 சென்டிமீட்டர் இருக்கு. அதோட லென்த்தை ஒரு யூனிட்னா பேப்பரில் கொண்டு வரேன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கு? ஒரு யூனிட்டுக்கு 5000 சென்டிமீட்டருக்கு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, லார்ஜர் ஏரியா மென்ஷன் பண்ணுது. ஏரியா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏரியா அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் என்ன ஸ்கேலு? ஸ்மால் ஸ்கேலு. சரியா? இப்ப இதே பாருங்க, இங்க ஒரு யூனிட்ங்கிறது 5 சென்டிமீட்டர், லேண்ட்ல இருக்க 5 சென்டிமீட்டர் தான் சமம். இது 2ம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா எப்படி இருக்கு? ஸ்மாலா இருக்கு. இதோட ஏரியா ஸ்மாலு. அப்ப இது ஏரியா ஸ்மால் அப்படின்னா, சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ற ஸ்கேல் என்ன ஸ்கேலு? லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா? இப்ப பிளான்ல சொல்லுங்க. பிளான்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளான்ல வந்து லார்ஜ் ஸ்கேலா? ஸ்மால் ஸ்கேலா?
பிளானுங்கிறது எஸ் பிளானுங்கிறது ஸ்மால் ஏரியா ஆனா லார்ஜ் ஸ்கேலு. சரிங்களா? அதாவது லார்ஜ் ஸ்கேல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸ். சரிங்களா? ஸ்மால் ஏரியாஸ். அப்ப மேப்புங்க என்ன இருக்கும்? இதோட வைஸ் வெர்சா. ஸ்மால் ஸ்கேல் ரெப்ரசன்டேஷன் ஸ்மால் ஸ்கேல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியாஸ். இதான்ப்பா பிளானுக்கும் மேப்புக்கும் டிஃபரன்ஸ். ஆனா ரெண்டுமே என்னதான் பண்றோம்? ரெண்டுமே வந்து ஃபீல்ட்ல உள்ள ஒரு ஏரியாவை வந்து பேப்பரை கொண்டு வரும். ரெண்டுமே அதான். ஓகேங்களா? அது லார்ஜ் ஏரியா வந்தா மேப்பு, ஸ்மால் ஏரியா இருந்தா பிளானு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்தியா மேப்பு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இந்தியா மேப் இருக்கு இல்லையா? இந்தியா மேப்பு. இந்தியா லெவல்ல பேசுறோம். இல்ல ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல பேசுறோம். அப்படின்னா மேப்பு. இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு பிளான் அப்படின்னா நம்ம வீட்டு பிளான், ஹோம் பிளான், இல்ல சைட் பிளானு, இல்ல சின்ன ஏரியா. சரிங்களா? எஸ் பில்டிங் பிளான். எஸ் எஸ் சார். கேஇ 096 அப்புறம் கிளாஸ் லாஸ்ட்ல கேளுங்க சார், சொல்றேன். சரி, அடுத்து பாருங்க. இப்போ பிளான் என்ன, மேப் என்ன பார்த்தோமா? இப்போ டோப்போகிராஃபிக்கல் மேப் என்னன்னு பார்க்கணும். அடுத்து டோப்போகிராஃபிக்கல் மேப். நான் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? சரிங்களா? டோப்போகிராஃபிக்கல் மேப்பு. டோப்போகிராஃபிக்கல் மேப்னா என்ன? சொல்லுங்க. அதாவது எர்த்தோடைய ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்றது. எர்த்தோடைய ஆர்டிஃபிஷியல் அல்லது நேச்சுரல் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்றது. அதாவது ரிவரு, வேலி, இந்த பில்டிங்கு, ரயில்வே அதெல்லாம் இருக்கு இல்லையா? போத் நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியல் ஃபீச்சர் பற்றி சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து டோப்போகிராஃபிக்கல் மேப். சரிங்களா? நன்றி, வரேன். To identify the natural and artificial features of the earth surface. சரிங்களா? அதாவது இங்க எர்த் சர்ஃபேஸ்ல உள்ள நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இருக்குல்ல, அதை பத்தி சர்வே பண்றோம். சரிங்களா? சர்வே பண்ணி ஒரு மேப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த மேப்பு டோப்போகிராஃபிக்கல் மேப்பு. சரியா? இப்போ இன்னொன்று, செயின் சர்வேகள் வந்து மோஸ்ட்லி எப்படி நம்ம கட் ஆகுதுங்களா? சரி, நான் நெட்ஒர்க் என்னன்னு பார்க்குறேன் லிங்கேஸ்வரன். வாய்ஸ் பிரேக் ஆகுதா பார்க்குறேன். அடுத்து ட்ரையாங்குலேஷன் என்ன பாருங்க. ட்ரையாங்குலேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், ஓகே. இப்போ ட்ரையாங்குலேஷன் என்னது? ட்ரையாங்குலேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஏரியாவை நம்ம மெஷர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 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 ஊர், ஒரு வில்லேஜ் இருக்குது. ஒரு வில்லேஜை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வில்லேஜ் வந்து ட்ரையாங்கிளாக பிரிச்சு. சரிங்களா?
ட்ரையாங்கிளா பிரிச்சு, அதோட சைட்ஸ்னா அதில லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் சைடு. அந்த சைட மெஷர் பண்றோம். சரிங்களா? மெஷர் பண்ணி அந்த ஏரியாவ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வில்லேஜோட ஏரியாவ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் ட்ரையாங்குலேஷன். சரிங்களா? அதுவும் இல்லாம, இதான் வந்து செயின் சர்வேயோட பிரின்சிபிள். இப்ப கொஸ்டின் கேட்கலாம். அதாவது பிரின்சிபிள் ஆஃப் செயின் சர்வேயிங் என்ன? அப்படின்னு கேட்கலாம். பிரின்சிபிள் ஆஃப் செயின் சர்வேயிங் அப்படின்னா, ட்ரையாங்குலேஷன். சரிங்களா? பிரின்சிபிள் ஆஃப் செயின் சர்வேயிங் என்ன கேட்டா, ட்ரையாங்குலேஷன் தான் மொத்த ஏரியா. ஒரு ஏரியாவ நம்ம மெஷர் பண்ண போறோம். சரிங்களா? ஒரு ஏரியா சர்வே பண்ண போறோம். அந்த சர்வே பண்றத மொத்தமா என்ன இர்ரெகுலர் ஷேப் இருந்தாலும் சரி, அத ட்ரையாங்கிளா பிரிச்சு, அந்த ட்ரையாங்கிளோட லென்த் அதாவது சைடு சொல்றேன். ட்ரையாங்கிளோட சைட்ஸ்லாம் மெஷர் பண்ணி அந்த ஏரியாவ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரின்சிபிள் பேர் ட்ரையாங்குலேஷன். நம்ம செயின் சர்வேல யூஸ் பண்ற பிரின்சிபிள் ட்ரையாங்குலேஷன். சரிங்களா? அப்ப டெஃபினிஷனா குடுக்கணும் பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷனா குடுக்கும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஏரியா டூ பி தி ஏரியா தி ஏரியா டூ பி சர்வேட் தி ஏரியா டூ பி சர்வேடு எந்த ஏரியா சர்வே பண்ண போறோமோ, அத டிவைட் பண்றோம். டிவைடட் இன்டூ இஸ் டிவைடட் இன்டூ இஸ் டிவைடட் இன்டூ எ நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். டிவைடட் இன்டூ எ நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் த ட்ரையாங்கிள பிரிச்சிடுறோம். என்ன ஏரியா மெஷர் பண்ண போறோமோ, அந்த ட்ரையாங்கிள பிரிச்சுட்டு அண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் லென்த் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் லென்த் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் மெஷர்ட் இன் த ஃபீல்டு மெஷர் பண்றோம் இல்லையா? மெஷர்டு இன் த மெஷர்ட் இன் த ஃபீல்டு. சரிங்களா? இதுதான் வந்து ட்ரையாங்குலேஷன் பிரின்சிபிள். அதே சமயத்துல, இதுல வந்து ட்ரையாங்குலேஷன்ல வந்து நமக்கு லீனியர் மெஷர்மென்ட் மட்டும் இருந்தா போதும். இதுல எங்கேயாவது நம்ம ஆங்குலர் மெஷர்மென்ட் தேவைப்பட்டிருக்கா? ஆங்கிள் வச்சு எங்கேயாவது நம்ம சர்வே பண்ணியிருக்கோமா? இல்ல. அப்ப ட்ரையாங்குலேஷன்ல இன்னொரு பாயிண்ட் சொல்லப் போனா, சரிங்களா? நோ ஆங்குலர் மெஷர்மென்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஆங்குலர் மெஷர்மென்ட்டே நமக்கு தேவையில்ல. ஆங்குலர் மெஷர்மென்ட்டே இல்லாம, நோ ஆங்குலர் என்ன அதாவது லீனியர் மெஷர்மென்ட், ஆங்குலர் மெஷர்மென்ட் தெரியும்ல. ஆங்கிள் வச்சு ஒரு சர்வே பண்ணோம் அப்டின்னா, ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்தா கூட அது ஆங்குலர் மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க வெறும் நம்ம லென்த்த மட்டும் தான் வச்சு மெஷர் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மொத்த ஏரியாவ ட்ரையாங்கிளா பிரிச்சு, அந்த ட்ரையாங்கிள் லென்த்த வச்சு தானே மெஷர் பண்ணியிருக்கோம். அப்ப லென்த்த வச்சு பேசியிருக்கோம். அப்ப இங்க லீனியர் மெஷர்மென்ட் மட்டும் தான் தேவைப்பட்டிருக்கு. இப்ப லீனியர் மெஷர்மென்ட் தேவைப்பட்டிருக்கு. அப்ப நோ ஆங்குலர் மெஷர்மென்ட்ஸ். நோ ஆங்குலர் மெஷர்மென்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். நோ ஆங்குலர் மெஷர்மென்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். சரிங்களா? அப்ப லீனியர் மெஷர்மென்ட் வச்சு பண்றோம். ஆங்குலர் மெஷர்மென்ட் தேவையில்ல. அதே சமயத்துல மொத்த ஏரியாவும் ட்ரையாங்கிளா பிரிச்சு பண்றோம். அதான் ட்ரையாங்குலேஷன். சரி. இப்ப நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப ட்ரையாங்குலேஷன் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்டின்னா, ட்ரையாங்குலேஷனு சரிங்களா? டோபோகிராபிக்கல் மேப்பு, அப்புறம் பிளானர் மேப்பு, ஆப்ஜெக்டிவ் சர்வேயிங் வந்து பிளானர் மேப். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸ். செயின் சர்வேயிங்ல யூஸ் பண்ற டெக்னிக்கல் டெர்ம்ஸ். சிலபஸ்ல பார்த்தோம் இல்லையா? டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தான் இதெல்லாம். டோபோகிராபிக்கல் மேப்பு, ட்ரையாங்குலேஷனு இதெல்லாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து சர்வேயிங்கோட கிளாசிஃபிகேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான டைப்பு. சரிங்களா? இம்பார்ட்டன்ட்டான ஏரியா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங். இது ஓகேவா? இப்போ இந்த இந்த அதாவது திக்னெஸ் ஏத்திக்கவாப்பா? எழுதுறது திக்னெஸ் ஓகேவா? இல்ல திக்னெஸ் ஏத்தவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங். கரெக்ட்டா இருக்கா? சரி, சரி. ஏத்தணும்னா சொல்லுங்க ஏத்திக்கிறேன் திக்னெஸ்ஸ. இப்ப இப்ப இன்னொன்னு கிளாஸ் சர்வேயிங் போறதுக்கு முன்னாடி, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுவோம்? சரிங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். அது ஜிபிஎஸ்ல சொல்லுவாங்க. பாஸ்கர், ஜிபிஎஸ்ல சொல்லுவாங்கப்பா.
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங் பாருங்க. சரி, இது கிளாசிஃபிகேஷன் சர்வேயிங் சொல்லுவோம். இப்போ இங்க வந்து சர்ஃபேஸ், அதாவது ஷேப் ஆஃப் எர்த்த நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது என்ன நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம் அப்படின்னா, ஷேப் ஆஃப் எர்த்த நம்ம என்ன ஷேப்ல அஸ்யூம் பண்ணிப்போம் அப்படின்னா, இது மட்டும் தெரிஞ்சுங்க, கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆப்லேட் ஸ்பெராய்ட். சரிங்களா? ஆப்லேட் ஆப்லேட் ஸ்பெராய்ட். நம்ம சர்வே பண்ணும்போது ஷேப் ஆஃப் எர்த்த நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னா, ஆப்லேட் ஸ்பெராய்ட்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே தானே? அது ஆப்லேட் ஸ்ப்ரைட்னா ஷேப் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னா, மேலே ஃப்ளாட்டண்டா இருக்கும். கிட்டத்தட்ட மேலே, அதாவது போல்ஸ்ல ஃப்ளாட்டண்டா இருக்கும். சைடுல ஈக்குவேட்டர்ஸ்ல போகும்போது கொஞ்சம் பல்ஜா இருக்கும். இந்த மாரி. அதாவது எக்ஸாக்ட் ஸ்பியர் ஷேப்ல இல்லாம, மேலேயும் மேலேயும் கீழ மட்டும் ஃப்ளாட்டா இருக்கும். இந்த ஷேப் தான் ஆப்லேட் ஸ்ப்ரைட். ஓகே. சர்க்கிள் இல்லப்பா. சர்க்கிள் கிடையாது. சர்க்கிள் மாரி இருக்கு இல்லையா? சர்க்கிள் கிடையாது. மேலே கீழயும் ஃப்ளாட்டா இருக்கும். சரியா? மேலே கீழயும் ஃப்ளாட்டா இருந்து இங்க கர்வ்டா இருக்கும் ஈக்குவேட்டர் செட்டா. இதான் ஆப்லேட் ஸ்ப்ரைட். சரிங்களா? இது நார்த் போல், சவுத் போல்னு வச்சுக்கங்க. சரியா? சரி. இப்ப பார்ப்போம். இப்ப கிளாசிஃபிகேஷன் சர்வேயிங் பார்ப்போம். இப்ப கிளாசிஃபிகேஷன் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பொறுத்து பிரிப்பாங்க. ஓகேவா? 5 டைப்ஸா பிரிப்பாங்க. இந்த கலர் வேணாம். ம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் வொர்க். என்ன வொர்க் பண்ண போறோம்? சரிதானே? அதாவது எந்த வொர்க், அதாவது எதுல பண்ண போறோம்? தண்ணீல பண்ண போறோமா? லேண்ட்ல பண்றோமா? இல்ல ஏர்லயே பண்றோமா? சரிங்களா? அதெல்லாம் அத பொறுத்து பிரிக்கிறது பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் வொர்க். அடுத்து பர்ப்பஸ். எதுக்காக பண்றோம்? பேஸ்ட் ஆன் பர்ப்பஸ பொறுத்து. அப்புறம் மெத்தட்ஸ். அதாவது இத யூஸ் பண்ற மெத்தட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் 5வதா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்றோம்? அத பொறுத்து சர்வே பண்றோம். இதெல்லாம் மொத்தம் கிளாசிஃபிகேஷன் சர்வேயிங். சரிதானே? இப்ப இங்க நம்ம செயின் யூஸ் பண்றதால செயின் சர்வேயிங் அந்த மாரி. இப்ப காம்பஸ் யூஸ் பண்ணா காம்பஸ் சர்வே. சரிங்களா? பிளேன் டேபிள் யூஸ் பண்ணா பிளேன் டேபிள் சர்வே. அந்த மாரி இருக்கும். அதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ். பார்ப்போம். பேஸ்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ். பேஸ்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ். இப்ப எர்த் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இப்ப வந்து எர்த் சர்ஃபேஸ். நீங்க எர்த் சர்ஃபேஸ வந்து பிளேனா அஸ்யூம் பண்ணீங்க. சரியா? பிளேனா அஸ்யூம் பண்ணா அப்படின்னா பிளேன் சர்வேயிங். ஓகேவா? இதே வந்து கர்வ்டா அஸ்யூம் பண்ணீங்க அப்படின்னா ஜியோடி சர்வேயிங் அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. இந்த இங்க பாருங்க. பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்த பொறுத்து பிளேன் சர்வேயிங், ஜியோடி சர்வேயிங் 2ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? ஜியோடெடிக் சர்வேயிங். ஓகேவா? இப்ப எப்ப நம்ம பிளேன் சர்வே அஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்னா, எப்ப நம்ம பிளேன் சர்வே சொல்லுவோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தோட சர்ஃபேஸ பிளேன் அஸ்யூம் பண்றப்போ. சரிங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தோட சர்ஃபேஸ
பிளேன்னு அசியூம் பண்ணுறப்போ சரிங்களா, அப்போ நம்ம பிளேன் சர்விங் போவோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்வேச்சர் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். கர்வேச்சர் கர்வேச்சர் ஆஃப் எர்த்து, எர்த்தோட கர்வேச்சரை சரிங்களா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளேன் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிடும். சரிங்களா, அப்போ பிளேன் சர்விங்கில் அதாவது சர்ஃபேஸ் வந்து பிளேன் சர்ஃபேஸ் அசியூம் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த பிளேன் சர்ஃபேஸில் உள்ள ப்ளம் லைன்ஸ் சரிங்களா, ப்ளம் லைன்ஸ்னா என்னது? லவ்லிங் நடத்திருப்பாங்க, சொல்லுங்க. ப்ளம் லைன்ஸ் என்னது? எஸ், ப்ளம் லைன்ஸுங்கிறது அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் சரிங்களா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் வந்து ப்ளம் லைன் சரிங்களா. கிராவிடேஷனல் டைரக்ஷன்லேயே இருக்கும், அதான் ப்ளம் லைன்ஸு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வந்து நான் பிளேன் அசியூம் பண்ணிடுறேன், கர்வேச்சராக அசியூம் பண்ணல. பிளேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது சரிங்களா. அப்போ ப்ளம் லைன்ஸ்க்கு வெர்டிகலாக தானே இருக்கும், ரைட்டாக வெர்டிகலாக அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளம் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இங்கே ப்ளம் லைன்ஸ் இங்கே மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ப்ளம் லைன்ஸ் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? எஸ், பிளேன் சர்விங்கில் ப்ளம் லைன்ஸ் வந்து மீட் ஆகாது. ஓகேவா, பிளேன் சர்விங்கில் ப்ளம் லைன்ஸ் மீட் ஆகாது. ப்ளம் லைன்ஸ் வந்து பேரலல் டு ஈச் தான் இருக்கும் சரிங்களா. ப்ளம் லைன்ஸ் வந்து பேரலல் டு ஈச் அதர் சரிங்களா. அப்படி இந்த பக்கம் பாருங்களேன், ஜியோடி சர்விங்கில் பாருங்க. ஜியோடி சர்விங்கில் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை எப்படி அசியூம் பண்ணிப்போம்? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை, எஸ், சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை என்னென்ன அசியூம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்வேச்சரா, அதாவது கர்வ் அசியூம் பண்ணிப்போம் சரிங்களா. கர்வ் அசியூம் பண்ணிப்போம், அதாவது கர்வேச்சர் ஆஃப் எர்த்து இந்த இருக்கு இல்லையா, கர்வேச்சர் ஆஃப் எர்த் வந்து எடுத்துக்கிறோம். கர்வேச்சர் ஆஃப் எர்த் இஸ் டேக்கன். எர்த்தோட சர்ஃபேஸ் தான் கர்வாக இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் சரியா. அப்போ இந்த இடத்துல ப்ளம் லைன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ப்ளம் லைன்ஸ் எப்படி இருக்கும் கவனிங்க. அதாவது கர்வேச்சர்னு அசியூம் பண்ணிட்டோம், ரைட்டா. அப்போ இந்த மாதிரி இருக்குமா கிட்டத்தட்ட எர்த் சர்ஃபேஸு, ஓகேவா. அப்போ ப்ளம் லைன்ஸ் எப்படி இருக்கும்? கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு வெர்டிகலாக இருக்கும். அப்போ இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சரிங்களா. அப்போ எர்த் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அதே சமயத்தில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு பேரலாக இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும் சரிங்களா. அதாவது இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும். அப்போ இங்கே ப்ளம் லைன்ஸ் வந்து பேரல் டு ஈச் அதர் கிடையாது, இங்கே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும் ஓகேவா. அப்போ ப்ளம் லைன்ஸ் வந்து ரேடியல் என்னன்னா இன்டர்செக்ட் ஆகும், அதாவது இன்டர்செக்ட்னா மீட் ஆகுது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா, அப்போ இன்டர்செக்ட் எங்க இன்டர்செக்ட் அட்டு சென்டர் ஆஃப் எர்த், எர்த்தோட சென்டரில் போய் மீட் ஆகும். இன்டர்செக்ட் சென்டர் ஆஃப் எர்த், எர்த்தோட சென்டரில் போய் மீட் பண்ணும் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்த கிளாஸிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ பிளேன், இப்போ எர்த் சர்ஃபேஸை பிளேன் அசியூம் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம செயின் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுற பிரின்சிபிள் ட்ரையாங்குலேஷன் பிரின்சிபிளா சரிங்களா. அப்போ அதில் வந்து இப்போ நான் ஒரு ஏரியா கேல்குலேட் பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள் மாதிரி பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிரிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா, ஓகேவா. அப்போ பிளேன், அதாவது நான் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை பிளேன் அசியூம் பண்ணி அதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிரிச்சிட்டேன். அப்போ அதில் வந்து என்னோட லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், அதானே பார்த்தோம். சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை பிளேன் அசியூம் பண்ணுறோம், இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு நான் ட்ரையாங்கிள் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்கும் சரிங்களா. ஆனால் கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை நான் அசியூம் பண்ணுறேன்,
கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்னும் ட்ரையாங்கிள் எக்ஸாக்ட் ட்ரையாங்கிளாக கிடைக்குமா? ட்ரையாங்கிளாக பிரிக்கிறேன் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் எக்ஸாக்டாக இருக்குமா? எக்ஸாக்ட் ட்ரையாங்கிளாக இருக்குமா? இல்லை, கொஞ்சம் கர்வாக இருக்குமா? அப்போ அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி. இந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி இது. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம இந்த எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சது நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை பிளேன் அசியூம் பண்ணதால. ஓகேவா? இந்த கேர்வ்டு ட்ரையாங்கிளுமே கிடைச்சிருக்குல்ல, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்குது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை கர்வேச்சர்னு அசியூம் பண்ணதால. சரிங்களா? அப்போ இப்போ உள்ள ஆங்கிள்ஸ் எனக்கு தெரியணும். எந்த இப்போ 2 ஆங்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? பிளேன் ஆங்கிள் ஒன்று இருக்கு. பிளேன் ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்கு. அடுத்து ஸ்பெரிக்கல் ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸ்பெரிக்கல் ஆங்கிள் ஒன்று இருக்கு. இப்போ சரிங்களா? இப்போ சம் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ வரணும்? ஒரு ட்ரையாங்கிள்னா எஸ் 180 டிகிரி வரும். சரிங்களா? 180 டிகிரி வரணும். சம்மேஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கூட்டினா 180 வரணும். சரிங்களா? 120 இல்லைப்பா, 180. சரிங்களா? இப்போ இன்க்ளூட் ஆங்கிள் இருக்கியா? இன்க்ளூட் ஆங்கிளில் எந்த எந்த 2 ஆங்கிள் வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்களா? சும்மா கெஸ் பண்ணுங்க போதும். சரிங்களா? இப்போ இது ஒரு ஆங்கிள். சரிங்களா? இது ஒரு ஆங்கிள். இது ஆல்ஃபா 1 வச்சுக்கிறேன். இந்த 2 கர்வேச்சர் இருக்குல்ல, இந்த கர்வேச்சர் வந்து இது ஆல்ஃபா 2. சரிங்களா? இப்போ ஆல்ஃபா 1ங்கிறது பிளேன் ஆங்கிளா ஸ்பெரிக்கல் ஆங்கிளா? சும்மா நீங்கள் அஷ்யூம் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் இது வரை உங்கள் நாலேஜ் வச்சு சொல்லுங்கள். ஆல்ஃபா 1 என்ன ஆங்கிளாக இருக்கலாம்? பிளேன் ஆங்கிளாக இருக்கலாமா, இல்லை ஸ்பெரிக்கல் ஆங்கிளாக இருக்கலாமா? எஸ், எஸ். ஏன்னா ஆல்ஃபா 1ங்கிறது பிளேன் ஆங்கிளாக இருக்கும். ஏன் பிளேன் ஆங்கிளாக இருக்கு? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை நான் பிளேன் அசியூம் பண்ணி, சரிங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை ஒரு பிளேன் அசியூம் பண்ணி ஒரு ட்ரையாங்குலேஷன் தான் நம்ம சேஞ்ச் சர்வே பண்ணுவோம். இப்போ சர்வே பண்ணுறப்ப ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை நான் பிளேன் அசியூம் பண்ணதால தான் எனக்கு எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த எக்ஸாக்ட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதனோட அந்த ஆங்கிள் பேர் பிளேன் ஆங்கிள்ஸ். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா 2ங்கிறது கர்வேச்சர் ஆஃப் எர்த் இருக்கு இல்லையா? கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா சரிங்களா? கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை கன்சிடர் பண்ணி அதோட அந்த ட்ரையாங்கிளோட இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஆங்கிள் பேர் ஸ்பெரிக்கல் ஆங்கிள். கரெக்டா? இப்போ நம்ம கர்வேச்சர் ஆஃப் எர்த் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான்ப்பா, அதனால தான் வந்து நம்ம ஷேப் ஆஃப் எர்த் வந்து ஆப்லேட் ஸ்ப்ராய்டுன்னு சொல்கிறோம். ஆப்லேட் ஸ்ப்ராய்டு தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரையாங்குலேஷன் வரைஞ்சி அந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கேர்வ்டாக இருக்கும். அதோட ஆங்கிள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் பேர் ஸ்பெரிக்கல் ஆங்கிள். சரியா? இப்போ ஓகேவா? இந்த பிளேன் ஆங்கிள் ஸ்பெரிக்கல் ஆங்கிள் ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி இப்போ நீங்கள் புரிஞ்சு வச்சு நீ சொல்லுங்க. இப்போ ஸ்பெரிக்கல் ஆங்கிள் ஜியோடிக் சர்வேயிங்க்கு என்ன ஆங்கிள் வரும்? பிளேன் ஆங்கிள் வருமா, ஜியோடிக் இது ஸ்பெரிக்கல் ஆங்கிள் வருமா? இந்த ஜியோடிக் சர்வேயிங்க்கு என்ன ஆங்கிள் வரும்? பிளேன் ஆங்கிள் போடலாமா, ஸ்பெரிக்கல் ஆங்கிள் போடலாமா? சூப்பர். ஆ, எஸ். ஸ்பெரிக்கல் ஆங்கிள் போடலாம். ஏன் ஸ்பெரிக்கல் ஆங்கிள் போடுறோம் இங்க? சூப்பர்ப்பா, சூப்பர். ஏன் இங்க ஸ்பெரிக்கல் ஆங்கிள் போடுறோம்? கரெக்ட் தான், ஸ்பெரிக்கல் ஆங்கிள் கரெக்ட். ஏன் இங்க போடுறோம்? எஸ். ஏன் இங்க ஸ்பெரிக்கல் ஆங்கிள் போடுறோம் அப்படின்னா இது கர்வேச்சர் ஆஃப் எர்த் அக்செப்ட் பண்ணி வந்த டயக்ராம், இந்த ட்ரையாங்கிள் டயக்ராம் தான் இந்த டயக்ராம். அதுலேருந்து வந்த ஆங்கிள் தான் ஸ்பெரிக்கல் ஆங்கிள். அப்போ ஜியோடிக் சர்வேல என்ன பண்ணுறோம்? கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை எடுத்துக்கிறோம், டேக்கன். இப்போ கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை எடுத்துக்கிறதால அதுலேருந்து அதில் உள்ள ட்ரையாங்குலர் ஆங்கிள் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த ஆங்கிள் பேர் ஸ்பெரிக்கல் ஆங்கிள். சரியா? இப்போ அப்போ இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல இது ஸ்பெரிக்கல் ஆங்கிள் அப்படின்னா இது என்ன இருக்கும்? இது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை பிளேன் அஸ்யூம் பண்ணி வந்த ஆங்கிள் தான் எனக்கு பிளேன் ஆங்கிள். சரிங்களா? அப்போ பிளேன் செர்விங்க்கு எனக்கு அப்படியே பிளேன்னே இருக்கா? அப்போ பிளேன் செர்விங் அப்படின்னா அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பிளேன் ஆங்கிளாக இருக்கும். சரிங்களா? அது கிடைக்கக்கூடிய ஆங்கிள் பிளேன் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா?
இப்ப இன்னொன்னு, இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து இங்க கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏரியா சரிங்களா? அதாவது ஏரியா சுதர் உங்க ரோல் நம்பர் போட்டு வாங்க. பிரமிட் ரோல் நம்பர் போட்டு வாங்க. உங்க ஏரியா வந்து ஜெனரலா இப்ப டிராஃப்ட்ஸ்மேன் புக்ல பார்த்தீங்கன்னா, ஏரியா லெஸ் தென் 200 கிலோமீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. சரிங்களா? இது டிராஃப்ட்ஸ்மேன் புக்ல அப்படி இருக்கு. டிபார்ட்மெண்ட் புக்ல ஏரியா வந்து லெஸ் தென் 200 கிலோமீட்டர் ஸ்கொயரு. சர்வேயர்ல சர்வேயர் புக்ல என்ன இருக்கு அப்டின்னா, ஏரியா வந்து லெஸ் தென் 260 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஏரியா லெஸ் தென் 260 கிலோமீட்டர் ஸ்கொயரா இருந்தா, உங்களோட அப்ப நீங்க என்ன சர்வேயிங் போய்க்கலாம் அப்டின்னா, பிளேன் சர்வேயிங் போய்க்கிங்க அப்டின்றாங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன் ஏரியா அதாவது நீங்க இப்ப சர்வே பண்ண போற ஏரியா 260 கிலோமீட்டர் ஸ்கொயருக்குள்ள இருந்தா மட்டும் தான் பிளேன் சர்வேயிங் போங்க அப்டின்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா பிளேன் சர்வேயிங் வந்து ஜியோடெசிக் சர்வேயிங்கோட கம்பேர் பண்ணும்போது, பிளேன் சர்வேயிங்கோட அக்யூரசி கொஞ்சம் கம்மி. ஏன்னா இத கர்வேச்சர் ஆஃப் எர்த்த எடுத்துக்கிறோம். அதான் ரியல் லைஃபு. ஆனா, பிளேன் சர்வேயிங்ல கர்வேச்சர் ஆஃப் எர்த் எடுத்துக்க மாட்டோம். ஸ்ட்ரெய்ட் லைன் எடுக்கிறதால, அதுல எரர் அக்குமுலேஷன் கொஞ்சம் அதிகமா வரும். ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அதனால உங்க ஏரியா ஸ்மாலர் ஏரியா வந்து அதாவது லிட்டரலா என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, உங்க ஏரியா ஸ்மாலரா இருந்தா வேணா பிளேன் சர்வேயிங் போய்க்கிங்க. ஆனா ஏரியா லார்ஜரா போம்போது நீங்க ஜியோடி சர்வேயிங் போங்கன்னு சொல்ல வராங்க. 250யா இருக்கு இல்லையே 260 தானே இருக்கு. இல்லையேங்க. சர்வேயர்ல 260 தான் இருக்கு. இப்ப இதே வந்து இங்க ஆப்போசிட்டா வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க காலைல என்ன எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு? சர்வேயர் எக்ஸாமா? காலைல என்ன எக்ஸாமு? சர்வேயர் தானே? ஸோ சர்வேயர் எக்ஸாம் போனீங்க அப்டின்னா, அப்ப இந்த கொஸ்டின் இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன்ல 260 இருந்தா 260 போட்டுருங்க. சரிங்களா? அதே சமயத்துல டாட்ஸ்மேன் எக்ஸாம் போனீங்க அப்டின்னா, இதே கொஸ்டின் கேட்டு ஆப்ஷன்ல 200 இருந்தா 200 போடுங்க. எனக்கு ஜெகன்மூர்த்தன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுருங்களேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுருங்க நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்ப இங்க அப்படியே ஆப்போசிட். இப்ப ஏரியா கிரேட்டர் தென் 200 கிலோமீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கங்க. 200 கிலோமீட்டர் ஸ்கொயர். சர்வேயரா இருந்தா கிரேட்டர் தென் 260 கிலோமீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கங்க. ஆமா கௌதம். ஆமா. நானும் தான் சொல்றேன். அதான் சுதா சொல்லியிருக்காரு. ஆமா, ஆமா விக்னேஸ்வரன். எஸ். ஜேடிஓ, ஏஇல அங்கலாம் பார்க்கும்போது 250ன்னு வரும். இங்க நம்ம அதாவது இங்க இருங்க. நீங்க ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, நம்ம கையில வச்சிருக்க இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். அந்த மெட்டீரியல் என்ன இருக்கோ அத நம்ம படிப்போம். சரிதானே? நம்ம ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் லேசா தப்பா தான் இருக்கு. ஆனா அவங்க ஆன்ஸர் கீ தரும்போது அவங்க அதுதான் ஆன்ஸர் கீ தருவாங்க. அது தரலனா கூட நம்மளால கிளைம் பண்ண முடியும். அதனால பிரச்சனை இல்ல. சரிதானே? தெளிவாக்கிங்க. டிராஃப்ட்ஸ்மேன்ல கேட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா 200 போட்டுக்கங்க. சர்வேல கேட்டாங்கன்னா 260 போட்டுக்கங்க. சரியா? இதே கொஸ்டின் கேட்டாங்கன்னா. சரி. இப்ப சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்த பத்தி பார்த்துட்டோம். பிளேன் சர்வேயிங்ன்னா என்ன? ஜியோ சர்வேனா என்னன்னு பார்த்துட்டோம். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சர்வே ஆஃப் இந்தியா. சர்வே ஆஃப் இந்தியா எந்த சர்வேயிங் பண்றாங்க? அப்படின்னு கேட்பாங்க. சர்வே ஆஃப் இந்தியா. எது எடுப்பாங்க? பிளேன் சர்வேயிங் எடுப்பாங்களா? இல்ல ஜியோடிக் சர்வேயிங் எடுப்பாங்களா? சர்வே ஆஃப் இந்தியா எத யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜியோடிக் சர்வேயிங். எஸ். சர்வே ஆஃப் இந்தியா யூஸ் பண்றது. இப்ப கேட்குதுங்களா? சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஜியோடிக் சர்வேயிங் யூஸ் பண்றாங்க. ஏன்னா, ஹையர் அக்யூரசிக்கா கரெக்ட்ப்பா கரெக்ட். வெங்கடேஷ் எல்லாம் கரெக்ட். யாருங்க சாம்சங்லாம் அந்த பேர மாத்திட்டு வாங்க தயவு செஞ்சு. ஹை அக்யூரசிக்காக ஹை அக்யூரசிக்காக ஜியோடிக் சர்வேயிங் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? பிளேன் சர்வேயிங்கிறது லோயர் அக்யூரசி வென் கம்பேர்ட் டூ ஜியோடிக் சர்வேயிங். ஓகேவா? சரி இது ஒரு கிளாசிஃபிகேஷன் டைப்பு முடிஞ்சுச்சு.
அது மாதிரி இப்போ இந்த பிளேன் பிளேன் இருக்கு இல்லையா? பிளேனுக்கும் ஜியோமெட்ரிக்கும். ஜெகன்முத்து வச்சுக்கங்க. இந்த கிளாஸ் லாஸ்ட்ல அப்படி எனக்கு அனுப்பிச்சு விடுங்களேன். இந்த கிளாஸ் முடியும்ல? அப்ப எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நம்ம இத பத்தி பேசுவோம். அதாவது இங்க பாருங்க. இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். நேம் ஓகேப்பா. சுதர் நேம் ஓகே. ரோல் நம்பர் இல்லையே. பிரமிட் ரோல் நம்பரு. அது போட சொன்னேன். அது போட்டு உங்க நேம் போட்டு வாங்க. அதான் ப்ரொசீஜர். அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க ப்ளீஸ். அதாவது டிஃபரன்ஸ் இன் லென்த். சரிங்களா? டிஃபரன்ஸ் இன் லென்த் ஆஃப் அன் ஆர்க். டிஃபரன்ஸ் இன் லென்த் ஆஃப் த ஆர்க். அதாவது இப்போ ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அஸ்யூம் ஸ்ட்ரெயிட் லைனு. இப்போ கர்வேச்சர் ஆஃப் எர்த் அஸ்யூம் பண்ணி ஒரு கர்வ்ட் லைன் இருக்கு. சரிங்களா? இரண்டுமே ஒரே பாயிண்ட் தான். ஏன்னு ஒரு பாயிண்ட், ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அதை ஸ்ட்ரெயிட் லைனா வச்சு எடுக்கிறேன், மெஷர் பண்றேன். கர்வேச்சர் ஆஃப் அதாவது ஸ்ட்ரெயிட் லைனா எடுத்து மெஷர் பண்றது ஓகே. ஓகேவா? பிளேன் சர்விங்ல ஜியோடி சர்விங்ல கர்வேச்சர் ஆஃப் எர்த் எடுக்கும்போது அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது. கொஞ்சம் கர்வ்டா தான் இருக்கும். ரைட்டா? இப்போ ஏபி ரெண்டுத்துல எந்த லைன் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த லைனோட லென்த் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்வ் லைனோட லென்த் அதிகமா இருக்குமா? இல்ல ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த் அதிகமா இருக்குமா? எஸ். கர்வ் லைனோட லென்த் அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ கர்வ் லைன் டு லென்த் அதிகமா இருக்கும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லென்த் இருக்குல்ல, இப்ப நான் அப்படியே ஒரு டெஃபினிஷன் ஒரு பாயிண்ட் மாரி எழுதி போட்டுறேன் பாருங்க. அதாவது டிஃபரன்ஸ் இன் லென்த். இது வந்து கார்ட் லென்த். சரிங்களா? அது கார்ட் லென்த். இது கார்டுன்னு வச்சுப்போம். அது கார்டு. இது வந்து ஆர்க். ஆர்க். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபரன்ஸ் இன் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இன் லென்த் ஆஃப் அன் ஆர்க். டிஃபரன்ஸ் இன் லென்த் ஆஃப் அன் ஆர்க் அண்ட் இட்ஸ் ஆர்க் அண்ட் இட்ஸ் ஆர்க் அண்ட் இட்ஸ் சப்டெண்டட் கார்டு. சப்டெண்டட் கார்டு ஆன் எர்த் சர்ஃபேஸ்ல. ஆன் எர்த் சர்ஃபேஸ். அதாவது இப்போ நீங்க தான் சொன்னீங்க. ரைட்டா? கர்வ்ட் லைனோட லென்த் அதிகமா இருக்கும் சார். லென்த் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டா? அது எவ்வளோ அதிகமா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரிங்களா? உங்க புக்ல எவ்வளோ அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 18.2 கிலோமீட்டருக்கு 18.2 கிலோமீட்டருக்கு நீங்க லென்த் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்காங்க உங்க புக்ல. 10 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கும். எது? இந்த கர்வ்ட் லென்த். சரிங்களா? கர்வ்ட் லென்த் 10 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒரு 18.2 கிலோமீட்டர் லென்த் உள்ள இப்ப ஏக்கும் பிக்கும் உள்ள ஏக்கும் பிக்கும் உள்ள லென்த் 18.2 கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 18.2 கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப கர்வ்ட் லென்த் இது ஸ்ட்ரெயிட் லைன் லென்த். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லென்த். இப்ப கர்வ்ட் லைன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ இருந்திருக்கும்? இது 18.2 கிலோமீட்டர். அப்ப இது எவ்வளோ இருக்கும்? 18.3யா? கரெக்ட்டா சொல்லுங்க. எஸ். 18.21 கிலோமீட்டர். 18.21 கிலோமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப கரெக்ட் தானேப்பா? அதாவது இங்க இருங்க. 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். சரியா? ஓகேவா? இங்க 10 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. அதாவது நான் எழுதி போட்டுறேன். ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 18.2 ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 18.2 கிலோமீட்டர்ஸ். 18.2 கிலோமீட்டர்ஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். சரிங்களா?
ஆர்க் லென்த் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வராங்க. ஒரு 18.2 கிலோமீட்டர் லென்த்துக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கிளாசிஃபிகேஷன் பார்ப்போமா? இப்போ பேஸ்ட் ஆன் எஸ்எஃப்எஸ், சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வச்சு பார்த்தாச்சு. அடுத்து எதை வச்சிருக்கு? அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. சரிங்களா? அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து பார்க்கும்போது, நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு ஒரு பெரிய பிரான்ச்சு. ஓகேவா? அதாவது அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நேச்சர் ஆஃப் ஒர்க்கை வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது என்ன டைப்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, மரைன் சர்வேயிங். மரைன், சாரிப்பா ஸ்பெல்லிங் தப்பு. மரைன், மரைன் அல்லது ஹைட்ரோகிராஃபிக்கல். மரைன் அல்லது ஹைட்ரோகிராஃபிக்கல் சர்வே. மரைன் மரைன் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே என்னப்பா சொல்லுங்க? மரைன் அல்லது ஹைட்ரோகிராஃபிக் சர்வே அப்படின்னா என்ன வரும்? அதாவது வாட்டர் பாடிஸ். சரிங்களா? அதாவது டெப்த் ஆஃப் ஓஷன், டெப்த் ஆஃப் ஓஷன் அல்லது தண்ணி, அதாவது தண்ணியில். சரிங்களா? சி சி அண்டு வாட்டர் பாடிஸ். சி அண்டு வாட்டர் பாடிஸ். இங்கே போய் அதாவது வாட்டர் பாடி ஒரு கடலில் போயோ, சரிங்களா, கடலில் போய் டெப்த் ஆஃப் ஓஷன் அளக்கிறது. சரிங்களா? அதேமாரி ஏதாவது ஒரு கப்பல் மூழ்கிருக்கு அப்படின்னா இவ்வளோ மீட்டர் லென்த்தில் மூழ்கிருக்கு அப்படின்னு டெப்த் மெஷர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாமே வந்து ஹைட்ரோகிராஃபிக்கல் சர்வே. சரிங்களா? இப்போ இப்போ நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹைட்ரோகிராஃபிக்கல் சர்வே, மரைன் அல்லது ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் ஏரியல் சர்வே. நெக்ஸ்ட் ஏரியல் சர்வே. ஏரியல் சர்வே வந்து ஏரியல் சர்வே அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இப்போ சைக்ளோன் எஃபெக்ட் பண்ணுது. இப்போ என்ன புயல் வருது? இப்போ என்னப்பா புயல் பேர் வச்சிருக்காங்க? பெங்கல் புயலா? இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். பெங்கல் தானே? நியூஸ்லாம் பார்க்குறீங்களா? நியூஸ்லாம் பாருங்கள், ரீடிங் கரண்ட் அஃபேர்ஸில். இப்போ ஓகே, ஜிஎஸ் முடிஞ்சு போச்சு எக்ஸாமு. சொல்லிட்டு சும்மா தெரிஞ்சுக்கிங்க. பெங்கல் புயல் இப்போ அதோட பாதிப்பு, அதெல்லாம் எவ்வளோ ஏரியா பாதிச்சிருக்கு, அந்த மழையினால எவ்வளோ ஏரியாவில் வெள்ளம் வந்திருக்கு, எவ்வளோ ஏரியா பாதிச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து ஏரியல் சர்வே, அதாவது சைக்ளோன் அஃபெக்டட் ஏரியாஸ். சைக்ளோன் அஃபெக்டட் ஏரியாஸ் போய் எவ்வளோ எவ்வளோ ஏரியாவுக்கு வெள்ளம் பாதிச்சிருக்கு, அதான் சைக்ளோன் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஏரியல் சர்வே. சரிங்களா? ஃப்ளட்டட் ஏரியாஸில் அது வந்து ஏரியல் சர்வே. அடுத்து நெக்ஸ்ட்டு வேற என்ன டைப் இருக்கு? அஸ்ட்ரானமிக்கல் சர்வே. அஸ்ட்ரானமிக்கல் சர்வே எதை பற்றி படிக்கிறது? அஸ்ட்ரானமிக்கல் சர்வே. அஸ்ட்ரானமிக்கல் சர்வேனா எதை பற்றி படிப்போம்? ஸ்டார்ஸ். எஸ், ஸ்டார், ஸ்கையில் உள்ள ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் இன் ஸ்கை, ஸ்கையில் உள்ள ஸ்டார்ஸு. அப்புறம் ஹெவன்லி பாடிஸு. ஹெவன்லி பாடிஸ்னால் வானத்தில் உள்ளது. சரிங்களா? ஹெவன்லி பாடிஸ், சன்னு, இதெல்லாம் பற்றி படித்தோம் அப்படின்னா அது அஸ்ட்ரானமிக்கல் சர்வே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு லேண்ட் சர்வே. நான் லாஸ்ட்டில் இருக்குது லேண்ட் சர்வே.
சரியா? இப்ப இந்த லேண்ட் சர்வே என்னது? லேண்ட் சர்வேலுமே ஒரு 4 டைப் இருக்கு. சரிங்களா? லேண்ட் சர்வேக்குள்ள ஒரு 4 டைப் இருக்கு. சரிங்களா? என்ன டைப் பார்த்தீங்கன்னா, லேண்ட் சர்வேல இருக்க டைப் பார்த்தீங்க அப்படின்னா, டோப்போகிராபிக்கல் சர்வே அப்படின்னு இருக்கு. டோப்போகிராபிக்கல் சர்வே. டோப்போகிராபிக்கல் சர்வே என்னது? டோப்போகிராபிக்கல் சர்வே அப்படின்னா, நம்ம மேப் பார்த்தோமா? டோப்போகிராபிக்கல் மேப்ல என்ன பார்த்தோம்? அதான் எர்த் சர்ஃபேஸோட நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபீச்சர்ஸை வந்து மேப்பில் கொண்டு வந்தோம். சர்வே பண்ணி மேப்பில் கொண்டு வந்தோம்னா அது டோபோகிராஃபிக் மேப்பு. அதே நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, எர்த்தோட சர்ஃபேஸில் உள்ள நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சர்ஸை அதை வந்து சர்வே பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வே பேர் வந்து டோபோகிராஃபிக்கல் சர்வே. இல்லை வினேஷ், நோ நோ நோ, இல்லை கிடையாது. சரிங்களா? அதாவது டோபோகிராஃபிக் சர்வே அப்படின்னா நேச்சுரல் எதை பற்றி படிப்போம் அப்படின்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சர்ஸ். நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆன் எர்த். எஸ். அதாவது பில்டிங், சரிங்களா? இல்லை ஒரு பில்டிங்கோ, இல்லை ஒரு ஸ்ட்ரீமோ, ரைட்டா, ஒரு ரயில்வே, இல்லை ரோட்வே, ரயில்வே, சரிங்களா? அதெல்லாம் வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஆஃப் எர்த்து. அதை பற்றி படித்து சர்வே பண்ணோம் அப்படின்னா டோபோகிராஃபி சர்வே. நெக்ஸ்ட் என்ன டைப் இருக்கும்? நெக்ஸ்ட் டைப் என்னது? கெடாஸ்ட்ரல் சர்வே. கெடாஸ்ட்ரியல் சர்வே. கெடாஸ்ட்ரல் சர்வேனா எதை இது பண்ணுவோம் சொல்லுங்க? பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. டு ஃபிக்ஸ் த பவுண்டரிஸ். சரிங்களா? நம்மலாம் சர்வே ஆனதுக்கப்புறம் மெயினாக என்ன பண்ணுவோம்? மெயினாக அதிகபட்சம் நம்ம பண்ணுற வேலை இந்த வேலை தான் இருக்கும். கெடாஸ்ட்ரல் சர்வே தான் நம்ம பண்ணுவோம். டு ஃபிக்ஸ் த பவுண்டரிஸு, சரிங்களா? பவுண்டரிஸு, சரிங்களா? இல்லை ப்ராப்பர்ட்டி லைன், இதுக்கெல்லாம் நம்ம சர்வே பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு பண்ணுற சர்வே வந்து கெடாஸ்ட்ரல் சர்வே. சரியா? நெக்ஸ்ட்டு சிட்டி சர்வே. எஸ். ரெவன்யூ மேப்பு. எஸ் எஸ், கரெக்ட். அடுத்து சிட்டி சர்வேயிங். சிட்டி சர்வேயிங் எப்போ பண்ணுவோம் சொல்லுங்க? எதை பற்றி இப்போ நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னா சிட்டி சர்வேல வரும். கரெக்ட். இப்போ தனசேகரன், சூப்பரியா, சூப்பர். சிட்டி சர்வேங்கிறது ரோடு, இந்த டைரக்ஷன் ஆஃப் ரோடு, சரிங்களா? ரோடை பற்றி, சிட்டியில் உள்ள ரோடை பற்றி, இல்லை வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டம். எஸ், வாட்டர் சப்ளை, ப்ளஸ் சீவேஜ் சிஸ்டம், இதெல்லாம் பற்றி சர்வே பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா? சீவேஜ் சிஸ்டம்ஸு, ட்ரைனேஜ் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா. சீவேஜ் சிஸ்டம்ஸு, ட்ரைனேஜ் இதெல்லாம் பற்றி பண்ணோம் அப்படின்னா அது சிட்டி சர்வேயிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிறது என்னது? இன்ஜினியரிங் சர்வே. இன்ஜினியரிங் சர்வே. இன்ஜினியரிங் சர்வே எப்போ வரும்? எப்போ பார்த்து இன்ஜினியரிங் சர்வே பண்ணுவோம் சொல்லுங்க? அதாவது ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ரோடு கட்ட போகிறோம், ரோடு போட போகிறோம், இல்லை ஒரு டேமு கட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு சில டேட்டாலாம் வேணும். ஒரு சில டேட்டாலாம் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எஸ்டிமேட்லாம் போட்டு பிளான் பண்ண முடியும். சரியா? அப்போ அந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுற விஷயமா ஒரு சர்வே பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வே பேர் இன்ஜினியரிங் சர்வே. சரிங்களா? அதாவது கீ பாயிண்ட் பார்க்கும்போது
டு டிட்டர்மைன், அதாவது டு டிட்டர்மைனிங் த quantities, to determining the quantities and collection of datas, for engineering project. For engineering projects. ஓகேவா, இதுக்கு பேர் இன்ஜினியரிங் சர்வே. சரியா, இப்ப இன்ஜினியரிங் சர்வே என்ன ஆகுதுன்னா திரும்ப அது வேற கிளாஸிஃபை ஆகும். அது ஒரு 3 கிளாஸிஃபை ஆகும். ரெக்கக்னைசேஷன் சர்வே, சரிங்களா, ரெக்கக்னைசேஷன் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே, லொகேஷன் சர்வேன்னு. சரியா, இந்த இன்ஜினியரிங் சர்வே இருக்கு இல்லையா, இந்த இன்ஜினியரிங் சர்வே வந்து ஃபர்தரா 3 கிளாஸிஃபை ஆகும். ரெக்கக்னைசேஷன் சர்வே, ரெக்கக்னைசேஷன் சர்வே, அடுத்து வந்து ப்ரிலிமினரி சர்வே, ப்ரிலிமினரி, அடுத்து லொகேஷன் சர்வே. சரிங்களா, இது மாதிரி 3 பிரியுது. இன்ஜினியரிங் சர்வே திரும்ப ஃபர்தரா 3 பிரியுது. சரிவா, இதுல வந்து இப்போ ரெக்கக்னைசேஷன் சர்வே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கீம் வரப்போகுது, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நடக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்கு, சரிங்களா, என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்கு, இல்லை அந்த ப்ராஜெக்டோட ரஃப் காஸ்ட் எவ்வளோ செலவு ஆகும் தோராயமா, அப்பெல்லாம் சர்வே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வே பேர் ரெக்கக்னைசேஷன் சர்வே. சரி, புரிஞ்சுங்களா? அதாவது டு டிட்டர்மைன் the feasibility, to determine the feasibility and rough cost. Sorry, and feasibility and rough cost. எஸ், ரஃபா, சரிங்களா, ரஃபா ஒரு சர்வே பண்ணுறோம். அது இப்போ ரெக்கக்னைசேஷன் சர்வே. அடுத்து ப்ரிலிமினரி சர்வே அப்படின்னா என்ன அப்படின்னா, சரிங்களா, ப்ரிலிமினரி சர்வே அப்படின்னா என்னன்னா, நம்மகிட்ட ஒரு வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இப்போ ரோடு வரப்போகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காரைக்குடிலேருந்து மதுரைக்கு ரோடு போட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 ரூட் இருந்துச்சுக்கோங்க. எந்த ரூட் வழியாக போனால் நம்ம எக்கனாமிக்கலாகவும் பெஸ்ட்டாகவும் சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது பெஸ்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோம். டு ஃபிக்ஸ் தி பெஸ்ட் லொக்கேஷன், இல்லை இப்போ நான் ரோடுன்னு சொல்லும்போது பெஸ்ட் ரூட்டு, சரிங்களா, பெஸ்ட் லொக்கேஷன். நம்மகிட்ட ஒரு 4 ஆப்ஷன் இருக்குப்பா, எம்சிக்கு மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. அதில் எது பெஸ்ட், எது கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சர்வே பண்ணிட்டு இப்படிலாம் காரைக்குடில மதுரைக்கு இத்தனை ரூட்ல போகலாம் அப்படின்னு சர்வே பண்ணியாச்சு. எதில் போனால் நம்ம பெஸ்ட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சர்வே பேர் ப்ரிலிமினரி சர்வே. சரிங்களா, அடுத்து லொக்கேஷன் சர்வே. அடுத்து லொக்கேஷன் சர்வே அப்படிங்கிறது கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம சர்வே ரெடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செட்டிங் அவுட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், காரைக்குடியிலேருந்து திருப்பத்தூர் போய் மேலூர் போய் மதுரை போகிறது தான் பெஸ்ட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுதான் லொக்கேஷன் சர்வே. ஃபார் செட்டிங் அவுட் த ஒர்க்கு ஆன் கிரவுண்டு, இது லொக்கேஷன் சர்வே. இது யூஸ்வலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் கேட்கலாம்.
வரிசையா இது வந்து வரிசையா ஃபர்ஸ்ட் ரெக்கன் சர்வே பண்ணுவோம். அடுத்து பிலிமினரி, கடைசியில் லொகேஷன். லொகேஷன் அல்லது டீடைல் சர்வேன்னு சொல்லுவாங்க. லொகேஷன் அல்லது டீடைல்டு, சரிங்களா, டீடைல் சர்வேன்னு கூட சொல்லலாம். லாஸ்ட்ல இது வரும். ஓகேவா? இந்த ஆர்டர் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி மேப் ஸ்டடி ஒன்று வந்திருக்கணும். சர்வேரில் அது இல்லை. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இந்த தடவை இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது மேப் ஸ்டடின்னு ஒன்று வரும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா எம்ஆர்பி நான் 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 வச்சுப்பேன். மேக்ஸிமம் ரிட்டெயில் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் இந்த ஏதாவது கடையில் இப்போ பொருள் வாங்குறோம் அப்படின்னா எம்ஆர்பிக்கு தாண்டி விற்கக்கூடாது இல்லையா? எம்ஆர்பி தாண்டி விற்றா அது வந்து தப்பு, இல்லீகல். அப்போ இந்த மாதிரி நான் வச்சுப்பேன். இப்போ எம்ங்கிறது மேப் ஸ்டடி, எம்ங்கிறது மேப் ஸ்டடி, ஆறுங்கிறது ரெக்கனசன்ஸு, ஆறுங்கிறது ரெக்கனசன்ஸ் சர்வே, சரிங்களா? பிங்கிறது ப்ரிலிமினரி சர்வே. எஸ், இப்படி நான் வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி நான் வச்சுப்பேன். இதில் பார்க்கும்போது நீங்கள் இல்லை மிஸ்டர் இப்படி நான் வச்சுக்கலாம். மிஸ்டர் பிடி, பிடி நான் வச்சுக்கலாம். மேப் ஸ்டடி, ரெக்கனசன்ஸ் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே, டீட்டெயில் சர்வே. இந்த ஆர்டர் கேட்கலாம்ப்பா. சம்டைம்ஸ் இந்த ஆர்டர் கேட்பாங்க. என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சர்வே ப்ரொசீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேப் ஸ்டடி, அடுத்து ரெக்கனசன்ஸு, அடுத்து ப்ரிலிமினரி சர்வே, அடுத்து டீட்டெயில் சர்வே. லாஸ்ட்டில் வந்து டீட்டெயில் சர்வே தான் இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தாச்சு. கிளாசிஃபிகேஷனில் நேச்சர் ஆஃப் ஒர்க் வச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பர்பஸ்ஸு. சார் இது ஆமாம் பர்பஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பர்பஸ். எதுக்காக பண்ணுறோம்? இன்னும் கிளாசிஃபிகேஷன் தான் இருக்கும். சரிங்களா? பேஸ்ட் ஆன் பர்பஸ், பேஸ்ட் ஆன் பர்பஸ் ஆஃப் சர்வேயிங். எதுக்காக பண்ணுறோம்? சரிங்களா? அதை பொறுத்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணும்போது என்னென்ன கிளாஸிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மைண்ட் சர்வே, மைண்ட் சர்வே. மைண்ட் சர்வே என்னப்பா? சொல்லுங்கள். மைண்ட் சர்வேனா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எர்த் சர்ஃபேஸில், நம்ம எர்த்தில் சுரங்கம் அங்கங்கே நோண்டுறாங்க. எதுக்கு நோண்டுறாங்க? சுரங்கம் போடுறாங்க. எவ்வளோ கோல்டு? எஸ், கோல்டு. இல்லை நிலக்கரி, நிலக்கரி எதுவும் கிடைக்குதா? சரியா? நிலக்கரி எதுவும் கிடைக்குதுங்களா? இல்லை வந்து மினரல்ஸ், பொதுவாக மினரல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ்ப்ளோரிங் த மினரல் வெல்த், எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்ப்ளோரிங் த மினரல் வெல்த், மினரல் வெல்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மினரல் வெல்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதான் எக்ஸாம்பிள் கோல்டு, கோல்டு, நிலக்கரி, கோல், இதெல்லாம் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வே பேர் மைண்ட் சர்வே. சரிங்களா? மினரல் வெல்த், எர்த்து கிரஸ்டில் உள்ள மினரல் வெல்த்தை எவ்வளோ இருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்காக பண்ணுற சர்வே மைண்ட் சர்வே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே. ஜியாலஜிக்கல் சர்வே, சரிங்களா? ஜியாலஜிக்கல் சர்வே என்னது? எர்த் கிரஸ்ட்ல உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா, எஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அல்லது ஸ்டேட்டா, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அல்லது ஸ்டேட்டா ஆஃப் எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு லேயர் இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் த கோர். அதாவது எர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் எப்படி இருக்கு அப்படின்னா, சரிங்களா, கோர் சென்டரில் இருக்குமா? அப்போ ஒரு ஒரு சர்ஃபேஸ்லையும் ஒரு ஒரு டெப்த்லையும் ஒரு ஒரு லேயர் இருக்கும். அப்போ அந்த லேயரை பற்றிலாம் நம்ம ஆர்கியாலஜி இது சர்வே பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வே பேர் வந்து இது வந்து கோர். சரிங்களா? கோர். டுவர்ஸ் த கோரில் எர்த் கிரஸ்ட்டில் நிறைய லேயர் இருக்கும். அதை வந்து சர்வே பண்ணோம் அப்படின்னா ஜியாலஜிக் சர்வே, எர்த் கிரஸ்ட். சரிங்களா? அடுத்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக் சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே. ஆர்கியாலஜி சர்வே என்னது? ஆர்கியாலஜிக் சர்வே அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, கீழடி. இப்போ ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கீழடி எல்லாருக்கும் தெரியும். எந்த மாவட்டம் கீழடி?
கீழடி எந்த மாவட்டம்பா? எஸ், சிவகங்கை மாவட்டம் கீழடி. இப்போ கீழடியில் பண்ணுற சர்வே இருக்கு இல்லையா, ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வே பேர்லாம் வந்து என்னது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே. அதாவது ரிலிக்ஸ் ஆஃப் த, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலிக்ஸ் ஆஃப் ஆன்டிகுட்டிஸ் டீல்ஸ் வித் ரிலிக்ஸ் ஆஃப் ஆன்டிகுட்டிஸ். ஆன்டிகுட்டிஸ்னா பழமை வாய்ந்த, சரிங்களா, பழமை வாய்ந்த இல்லை பழமை வாய்ந்த பொருள், அதெல்லாம் வந்து ஆன்டிகுட்டிஸ்மாங்க, சரிங்களா. அதை வச்சு டீல் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன இருக்கும்? மிலிட்ரி சர்வே இருக்கும். மிலிட்ரி சர்வே மிலிட்ரி சர்வே அப்படின்னா ஒன்றும் இல்லை. மிலிட்ரி சர்வே அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸு, ஒரு ஒரு இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து எப்போதுமே பரபரப்பாக தான் இருக்கும். சரிதானே? ஏன்னா நம்ம 2 நாடுக்குள்ள உள்ள ஒத்துமை அப்படி இல்லையா. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம், அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு பாயிண்ட் லொக்கேஷனாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து எப்போ வேணா என்ன நடக்கலாம் இல்லையா. அப்போ மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, சரிங்களா, சர்வே எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா டு டிட்டர்மைன் த டு டிட்டர்மைன் த டு டிட்டர்மைன் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். பாயிண்ட்ஸ் ஆஃப், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் நெருக்கடி சூழ்நிலை நடக்கும் இல்லையா, எங்கெல்லாம் வார் நடக்க வாய்ப்பு இருக்கு, சரிங்களா, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். அதை பற்றி இப்போ சர்வே பண்ணோம் அப்படின்னா அது மிலிட்ரி சர்வே. சரியா? அடுத்து வேற என்ன இருக்குது? பேஸ்ட் ஆன் பர்பஸ் பார்த்துட்டோம். 4வது ஒன்று இருக்கா? 4வது என்னது? பர்பஸ் வச்சு பார்த்தாது. 4வது என்ன இருக்குது அப்படின்னா மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ்? பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸை பொறுத்து சர்வே கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா, மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது. மொத்தம் 2 டைப் இருக்குது. இதில் மொத்தம் 2 டைப்ஸ் தான், சரிங்களா. இந்த 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ட்ரையாங்குலேஷன் சர்வே, சரிங்களா. ஒன்று ட்ரையாங்குலேஷன் சர்வே. நம்ம இப்போ செயின் சர்வே யூஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம செயின் சர்வே யூஸ் பண்ணுறது ட்ரையாங்குலேஷன் சர்வே. சரியா? 2வது என்ன இருக்குது? டிராவர்ஸ் சர்வே. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டிராவர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ட்ரையாங்குலேஷன் செயின் சொல்லிட்டேன். டிராவர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? காம்பஸில். எஸ், காம்பஸு இல்லை தியோடேட்டு. எஸ், அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது டிராவர்ஸ் டைம் டேபிளில், சரிங்களா. அது டிராவர்ஸ் சர்வே. அப்போ மெத்தடை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா சர்வே வந்து மெத்தடை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணும்போது டிராவர்ஸ் சர்வே ட்ரையாங்குலேஷன் சர்வே 2 பிரிக்கலாம். சரியா? அடுத்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுறத பொறுத்து மாறும். சரியா? என்ன யூஸ் பண்ணுறோம்? செயின் சர்வே. செயின் யூஸ் பண்ணால் செயின் சர்வே. எஸ், செயின் சர்வே இதான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. அடுத்து ஆக்சுவலாக இன்னும் செயின் சர்வேக்குள்ளே போகல, கரெக்டு தானே. ஃபஸ்ட்டு அந்த சிலபஸில் உள்ள ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கோம் இப்போ செயின் சர்வே. அடுத்து காம்பஸ் யூஸ் பண்ணால், காம்பஸில் 2 டைப் இருக்கும். எஸ்பெடி காம்பஸு, சர்வே காம்பஸு, அதெல்லாம் பற்றி படிப்பீங்க, சரிங்களா. அதுக்கு ஸ்டாஃப் நடத்துவாங்க. அது காம்பஸ் சர்வே. அடுத்து பிளேன் டேபிள் சர்வே. பிளேன் டேபிள் நிறைய பிளேன் டேபிள்லாம் இருக்குது. ஜான்சன் பிளேன் டேபிள், கோஸ் சர்வே பிளேன் டேபிள், சரிங்களா.
பிளேன் டேபிள் யூஸ் பண்ணால் அப்போ பிளேன் டேபிள் சர்வே. நெக்ஸ்ட்டு லெவலிங். சரிங்களா, அடுத்து லெவலிங் சர்வே. தியோட்லைட். அடுத்து தியோட்லைட். தியோலைட் சர்வே. ஓகேவா, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்து 5 டைப் இருக்கு, 5 டைப்ஸ். சரியா, இப்போ மொத்த கிளாசிஃபிகேஷன் சர்வே பார்த்துட்டோம். கிளாசிஃபிகேஷன் சர்வே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்து இந்த எழுதி போட்டிருக்கோம் இல்லையா, அது எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே கீவேர்டு. இது மட்டும்தான் கொஸ்டினில் இருக்கும். இங்கே நிறையா நம்ம புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சர்வேக்கும் ஒரு 2 லைன் 3 லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் கீவேர்டு. கொஸ்டினை பார்க்கும்போது நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ் ஆஃப் எர்த்தா, அப்போ அது என்ன சர்வே? டோபோகிராஃபி சர்வே. ரோடு வாட்டர் சப்ளை சீவேஜ் பார்க்குறோமா, அப்போ அது என்ன சர்வே? சிட்டி சர்வே. ரைட்டா, இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறோமா, அது இன்ஜினியரிங் சர்வே. சரியா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது சிலபஸில்? சிலபஸில் அடுத்த நம்பர் இருக்குது. ஐயோ மோசம் பார்க்கு. நேஷனல் சர்வேயிங், பிரின்சிபல்ஸ் சர்வேயிங். எஸ், சர்வேயிங்கோட பிரின்சிபல்ஸ். அதாவது பிரின்சிபல் சர்வேயிங் அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா, கவனிங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங் பார்க்கும்போது நம்ம சர்வேல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக 2 பிரின்சிபல் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் அந்த 2 பிரின்சிபல் என்ன தெரிஞ்சுக்கங்க. 2 பிரின்சிபல் என்ன அப்படின்னா, சொல்கிறப்பா விக்னேஸ்வரன், இந்த கிளாஸ் சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 பிரின்சிபல் சரிங்களா, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரின்சிபல் என்ன, சர்வே எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். சாரி ஸ்பெல்லிங் தான் பார்த்துட்டேன். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட், அதாவது சரிங்களா, இப்போ ஒரு இந்தியா இருக்குது. இந்தியாவோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன், சர்வே பண்ண போகிறேன். சரிங்களா, இந்தியா ஃபுல்லாக சர்வே பண்ணி நான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்தியாவோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்தியாவோட பவுண்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பவுண்டரிஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்த இந்தியாவையும் சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக பிரித்து வச்சு ஒரு சர்வே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். வெளியிலேருந்து உள்ளே வரேன், மொத்த லொக்கேஷன் எனக்கு வேணும். இதே நான் உள்ளேருந்து வெளியே போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ இந்தியா வந்து ஃபுல்லாக பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளிலேருந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக பிரித்து சர்வே பண்ணிட்டே வரேன்னா, ஏரியா மெஷர் பண்ணுறேன்னா, அப்படி மெஷர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா உள்ளே வர எரர் வந்து எனக்கு மினிமலாக வரும். சரி, வெளிலேருந்து நான் உள்ளே வரப்ப எரர் மினிமலாக வரும். அப்படி மினிமலாக எரர் வரையும் வந்து உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வர வெவ்வேறு ட்ரையாங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதே வந்து பார்ட் ஹோல் போனோம்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் ஹோல் போனோம் அப்படின்னா சின்ன சின்ன ஏரியாலேருந்து மெஷர் பண்ணி பெரிய ஏரியா போகும்போது நம்ம வந்து எரர் அக்யூமுலேட் இருக்குது இல்லையா, அது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். மல்டிப்ளை அந்த ஹோலில் பார்க்கும்போது உங்கள் பார்டரே கூட வெளில ஏரியா அதிகமாக இருந்துடும் இல்லையா. ஏரியா அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்கள் பார்டரே கூட வெளில தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹோல் டு பார்ட்டில் வரும்போது ஃபஸ்ட்டு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பவுண்டரியிலேருந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக பிரித்து ஏரியா மெஷர் பண்ணுறது, அதுதான் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். இது ஒரு பிரின்சிபல். சரிங்களா, அடுத்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் பாயிண்ட். லொக்கேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ண போகிறோம். லொக்கேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட்டு பை மெஷர்மெண்ட்
by measurement from 2 points of reference. From 2 points of reference. அதாவது 2 known பாயிண்ட். சரிங்களா? ஆல்ரெடி என்கிட்ட 2 known பாயிண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் A அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. B அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 2 known பாயிண்ட் வச்சு 3வது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? Cன்னு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்ன 2வது பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் அந்த Cங்கிற ஒரு பாயிண்ட மெஷர் பண்றதுக்கு 2 known பாயிண்ட் எனக்கு தேவை. அப்படி சொல்றது தான் அந்த செகண்ட் பாயிண்ட். லொகேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் பை மெஷர்மென்ட் ஃப்ரம் த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா 2 தெரிஞ்ச பாயிண்ட். 2 தெரிஞ்ச பாயிண்ட்லேருந்து லொகேஷன் ஆஃப் இன்னொரு பாயிண்ட் மெஷர் பண்றேன். சரிங்களா? அதான் 2வது பிரின்சிபல். ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதுங்களா? ஓகேவா? கேக்குதா? இப்போ 2வது பிரின்சிபல் பார்த்துட்டோம். லொகேஷன் ஆஃப் எ பாயிண்ட் பை மெஷர்மென்ட் ஃப்ரம் சரிங்களா? மெஷர்மென்ட் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது 2 நோன் பாயிண்ட் வச்சு 3வது பாயிண்ட் மெஷர் பண்றது 2வது பிரின்சிபல். சரிங்களா? இந்த 2வது பிரின்சிபல் இருக்கு இல்லையா? இந்த 2வது பிரின்சிபலுக்கு எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணு அந்த 2 நோன் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த 2 நோன் பாயிண்ட் வந்து லீனியர் மெஷர்மெண்ட்டா இருக்கலாம். லீனியர் மெஷர்மெண்ட். 2 நோன் பாயிண்ட் லீனியர் மெஷர்மெண்ட்டா இருக்கலாம். இல்ல அந்த 2 நோன் பாயிண்ட்டுமே ஆங்குலர் மெஷர்மெண்ட்டா இருக்கலாம். ஆங்குலர் மெஷர்மெண்ட்டா இருக்கலாம். சரிங்களா? இல்லது போத் லீனியர் அதாவது ஆங்குலர். அதாவது ஒரு லீனியர். போத் லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட். போத் லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட். இது 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். சரியா? ஓகேவா? சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீனியர் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லீனியர் மெஷர்மெண்ட் வச்சு ஒரு 3வது பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இப்போ ஏ பின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வச்சு இப்போ 3வது பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ லீனியர் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. லென்த்து ஏலேருந்து 10 மீட்ரு, பிலேருந்தும் ஒரு 10 மீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சின்ன வயசுல ஸ்கூலில் ஞாபகம் இருக்கா? அந்த இந்த காம்பஸ் வச்சு நம்ம போடுவோம் ஞாபகம் இருக்கா? அதாவது காம்பஸ் வச்சு இப்போ லென்த்து 10 மீட்டர் அப்படின்னா 10 மீட்டரில் காம்பஸ்ஸு ஒரு பக்கம் அந்த ஊசி மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பென்சிலு ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கேலில் மெஷர் பண்ணி இப்போ 10 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி இங்கேருந்து வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? அதேமாதிரி இங்கேருந்து வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு. 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் சி. அப்போ இப்போ 2மே லீனியர் மெஷர்மெண்ட் வச்சு 3வது பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இது ஒரு டைப்பு. இதான் ஃபஸ்ட்டு லீனியர் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுறது. ஆங்குலர் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுறது அப்படின்னா இதே மாதிரி 2 நோன் பாயிண்ட்டு ஏ, இன்னொரு பாயிண்ட்டு பி. 2 நோன் பாயிண்ட் வச்சு ப்ரொடக்டர் இருக்கு இல்லையா? ப்ரொடக்டர் வச்சு ஏலேருந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 டிகிரி. சரிங்களா? பிலேருந்து ஒரு 30 டிகிரி. சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி வைக்கும்போது அப்படி வச்சு ஒரு மெஷர் பண்ணுறது. ப்ரொடக்டர் வச்சு இங்கே எத்தனை ஆங்கிள் இருக்குது. ஓகே, ஒரு மெஷர்மெண்ட்டு. திரும்பி இங்கே ப்ரொடக்டர் வச்சு இன்வெர்ஸாக வச்சு எத்தனை ஆங்கிள் இருக்குது ஒரு கண்டுபிடிக்க 2 இன்டர்செக்டர் லைனு. ஓகேவா? அது பாயிண்ட் சி. இது வந்து 2மே ஆங்குலர் வச்சு பண்ணுறது. அடுத்து போத் லீனியர் ஆங்குலர்னா ஒரு லீனியர் அது ஆங்குலர். அதாவது 2 நோன் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி ஏ பி இருக்கு. சரியா? இப்போ இங்கே நான் சி கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஆங்கிள்
பிலேருந்து ஒரு ஆங்கிள் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ டிகிரி ஒரு 30 டிகிரி வச்சுப்போம். பிலேருந்து 30 டிகிரியோ ஓகேவா? இல்லை 30 வேணாம். பிலேருந்து ஒரு 140 டிகிரி. பிலேருந்து லென்த்து ஒரு லீனியர் மெஷர்மெண்ட்டு லென்த்து வந்து ஒரு 10 மீட்ரு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிலேருந்து ஆங்கிள் 140 டிகிரி போங்க. சரிங்களா? உதாரணம் சொல்கிறேன். 140 டிகிரி போங்க. அதில் 10 மீட்டர் லென்த்துக்கு இப்போ பாயிண்ட் சி 10 மீட்டர் லென்த்து 140 டிகிரிக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது. இது இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணிட்டா இது 3வது பாயிண்ட். இது அந்த 3வது ஓகேவா? ஒரு லீனியர் ஒரு ஆங்கிள் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுறது. சரியா?